தாங்கள் படித்த பள்ளியில் +1 வகுப்புக்கு இடம் கிடைக்காததால் புதுச்சேரியில் அரசு பெண்கள் பள்ளியை மாணவிகள் மற்றும் பெற்றோர் முற்றுகையிட்டனர். புதுச்சேரி லபோர்ட் வீதியில் உள்ளது திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. இங்கு +2 வகுப்பில் 300 பேரை மட்டுமே சேர்க்க முடியும். இதனால் விண்ணப்பித்தவர்களில் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வானோர் பட்டியல் பள்ளி அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டது. அதே பள்ளியில் படித்த பல மாணவிகளுக்கு சீட் கிடைக்கவில்லை. இதனால் மாணவிகளின் பெற்றோர் தங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காத பள்ளியை முற்றுகையிட்டனர். இந்த ஸ்கூல்ல 10வது வரைக்கும் என் பொண்ணு படிக்க வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஆனா இப்ப 473 மார்க் எடுத்திருக்கிறா. நான் கேட்ட குரூப் கொடுக்க மாட்டாங்க. இங்க படிச்சு மார்க் எடுத்தா இங்க சீட் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. நாங்க 475 மார்க் எடுத்திருக்கோம். ஆனா எங்களுக்கு கேட்ட குரூப் கிடைக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் குரூப் யார் கொடுக்குறாங்கன்னா 499 498 இமாக்லட் அந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து கொடுத்துட்டு எங்களெல்லாம் தூக்கி வெளியில நிக்க வச்சுட்டாங்க. இப்ப நாங்க எந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு போக முடியும் இந்த மார்க் எடுத்துன்னு? அப்பகுதிக்கு வந்த தொகுதி எம்எல்ஏ நேரு பெற்றோர்களை சமாதானப்படுத்தி பள்ளியில் படித்த அதே பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு சீட் பெற்றுத்தர முதல்வர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாக கூறினார். இதையடுத்து பெற்றோர் கலைந்து சென்றனர்.